கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ரோமர் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுக்குறார். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறார். அப்புறம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படவே இல்லை. நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தோம். அப்போ தகப்பனாகிற சூழ்நிலை இல்லை. அவருக்கும் வயசாயிடுச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. அப்போ சூழ்நிலை எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு மாறாக தான் அவளுடைய சரீரம் இருக்குது. அப்போ நம்புறதுக்கு ஏதுவும் இல்லை, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொன்னனால அதை நம்பிக்கையோடு அவன் விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அப்போ 100 வயசாயிடுச்சு. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றவும் அவர் வல்லவராக இருக்கான்னு சொல்லி முழு நிச்சயமாய் நம்பலாம். அவன் நம்புகிறான். நம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி விசுவாசித்தனால தேவன் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். நாளில் கூட நம்புறதுக்கு எதுவே இல்லை, சூழ்நிலையே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட 11 மாதம் முடிஞ்சிடுச்சு, 12வது மாதம் நம்ம அடியெடுத்து வச்சுட்டோம். அப்போ இன்னும் நம்முடைய ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். அப்போ நம்ம இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை அப்போ நம்புறதுக்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். வாக்குத்தத்துக்கு ஆப்போசிட்டான சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். அப்போ என்ன வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவன்னு சொல்லி நம்ம ஆபிரகாமை போல முழு நிச்சயமாய் நம்ம நம்பணும். சூழ்நிலை பார்த்தா அப்படி கிடையாது தான், நிறைவேறக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. ஆண்டவர் நிறைய கடன் இருக்கும், கடன் அடைக்கக்கூடிய ஆண்டவர் கடன் கொடுப்பாய், நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் இருக்கிற சூழ்நிலை அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். எங்கேயுமே வழியே இருக்காது, கடன் அடைக்கக்கூடிய வழியே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீ மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சூழ்நிலை மாறா இருந்தால் கூட அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார்னு சொல்லி நம்ம நம்பும்போது ஆண்டவர் வாசலை தேவன் திறப்பார். முழு நிச்சயமாக நம்பும்போது நீங்கள் செய்வீங்க ஆண்டவரை. நம் சூழ்நிலை பார்க்காம கர்த்தரை மாத்திரம் அவருடைய வாக்குத்தத்தை நம்பி அவரை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாசலை தேவன் திறப்பார். ஆச்சரியமான காரியத்தை தேவன் செய்வார். அதனால தான் நம்பணும். எப்படி ஆபிரகாம் நம்பினாரோ, சூழ்நிலை மாறா இருந்தால் கூட நம்பினால கர்த்தர் நிறைவேற்றினார். அப்போ இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே சூழ்நிலை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்கலும் சூழ்நிலையை மாற்றுகிற நம்ம இயேசுவை நம்ம நம்பி இருக்கும் பொழுது, இயேசுவை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்போது இந்த மாதத்தின் இந்த கடைசி நாட்களை கூட ஆண்டவர் செய்வார். அவர் எப்போ செய்வார் நமக்கு தெரியாது. அவர் சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். அது ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நான் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஆண்டவரே, யாருக்கு ஆண்டவரே அப்பா அந்த வருடம் தொடங்கி நிறைய பேருக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பீங்க, ஆனால் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே கடைசி நிமித்தோடு நிறைவேற்றனே வல்லமையில தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் என்னென்ன வாக்குத்தத்தை கொடுத்தீங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை ஆவியான நிறைவேற்றும்படி அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எந்த வகையிலும் ஆண்டவரே அவிசுவாசம் படாதபடிக்கு என் கர்த்தர் என்னை கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றுன்ற முழு நிச்சயத்தோடு நம்பி இதை வைத்திருக்க நன்மையை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.